சென்னை பெருநகர் வளர்ச்சி குழுமம் 2024-25 ஆண்டு மானிய கோரிக்கை எண் 26 மீதான என்னுடைய பதிலுரையை சமர்ப்பிக்கின்றேன். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, சமுத்திரத்தில் கப்பல் செலுத்தும் மாலுமியின் சாகசத்தோடு ஒரு பட்டாளத்தையே வழிநடத்தும் சேனைத் தலைவரின் சாமர்த்தியத்தோடும் அவையை வழிநடத்துகின்ற பெருமகனே, கனிவும் கண்டிப்பும் உங்கள் இருக்கை, கனிவும் கண்டிப்பும் உங்கள் இருக்கை, அதனால்தான் பெருமையடைகிறது சபாநாயகர் இருக்கை. தங்களுக்கு என் வணக்கங்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, எங்கள் உயிரினும் மேலான எங்கள் அன்பு தலைவருக்கு முதல் வணக்கம். தமிழகத்தின் தலைமகன், வெற்றி திருமகன், மாண்புமிகு முதல்வர் இருக்கும் திசை நோக்கி என்னுடைய வணக்கங்கள். இன்னா நாற்பதை வென்ற இனியவை நாற்பது எங்கள் முதல்வர். வெற்றி வியர்வையை எல்லாம் வெற்றி வியர்வையாக சிந்துகிறவர் எங்கள் முதல்வர். 40 வென்றது அவர் வியூகம், 400 தடுத்தது அவரது மதியுகம். 40 வென்றது அவருடைய வியூகம் என்றால் 400 தடுத்தது அவருடைய மதியுகம். இந்தியாவை காக்க இந்தியா கூட்டணியை உருவாக்கி மதவாதத்தை செயலிழக்க செய்த மிதவாதம் எங்கள் தலைவர். நாட்டுக்கே நம்பிக்கை தந்தவர் அவர்தான். தேர்தலில் எல்லோரையும் புறங்காண வைக்கிறீர்கள். தேர்தலில் எல்லோரையும் புறங்காண வைப்பவர், ஒரு சில கட்சிகளை தேர்தலையே புறக்கணிக்க செய்தவர். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, அவரால் தான் இங்கே மதவெறி பாசிசம் தோற்கிறது. அவரால் தான் மதவெறி பாசிசம் தோற்கிறது. பெரியாரின் மண்வாசம் ஜெயிக்கிறது. மாண்புமிகு இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டு மேம்பாட்டுத்துறை அமைச்சர் அவர்களே, எங்கள் சின்னவரே, அவர் இருக்கும் திசை நோக்கி வணக்கம். அரசியல் மைதானத்தில் கால்பந்துகளை எல்லாம் கோல் பந்துகளாக மாற்ற தெரிந்தவர். பவுன்சர் பந்துகளை எல்லாம் பவுண்டரிக்கு அப்பால் தேர்தல் களத்திலே விளாசி கொண்டிருப்பவர். இருவிழியில் எப்பொழுதும் சூரிய நெருப்பு, இதயத்தில் எப்பொழுதும் கலைஞரின் இருப்பு. இருவிழியில் எப்பொழுதும் சூரிய நெருப்பு, இதயத்தில் எப்பொழுதும் கலைஞரின் இருப்பு. இயக்கத்தில் எப்பொழுதும் எங்களுடைய தலைவரின் சுறுசுறுப்பு. இயக்கத்தில் எப்பொழுதும் எங்கள் தலைவரின் சுறுசுறுப்பு. அவர் கண்ணசைவுக்கு காத்திருக்கும் இளைஞரின் துருப்பு. நீங்கள் தான், அவர்தான் இந்த கழகத்தின் வருங்கால கருப்பு சிவப்பு. தலைவர் எய்த ஏவுகணையை தமிழகம் முழுவதும் களமாடி வந்தவர். 40 தொகுதி வெற்றிகளையும் தலைவர் கைகளிலே ஏந்தி தந்தவர். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, ஆட்சி எனும் மாளிகையை அழகாக எழுப்ப துறைகள் எனும் தூண்களே முக்கிய காரணம். ஒவ்வொரு துறையின் வெற்றியே ஒட்டுமொத்த அரசின் வெற்றியாகும். நம் நூற்றாண்டு நாயகர் 5 முறை அரசாண்ட முத்தமிழ் கலைஞர் அவர்களால் 1972 ஆண்டு தொடங்கப்பட்ட மெட்ராஸ் பெருநகர் வளர்ச்சி குழுமம் கடந்த 53 ஆண்டுகளாக சென்னை பெருநகர வளர்ச்சியில் பெரும் பங்கு வகித்து வருகின்றது. அந்த தியாகத் தலைவரின் நினைவிடம் திறக்கப்பட்ட பிறகு, அந்த தியாகத் தலைவருடைய நினைவிடம் திறக்கப்பட்ட பிறகு நடைபெறுகின்ற முதல் சட்டப்பேரவை கூட்டம் இது. இக்கூட்டத்தின் வாயிலாக பூக்கள் கோலமிடும் கலைஞரின் சலவைக்கல் சதுக்கத்தில் என்னுடைய நன்றிகளை காணிக்கையாக்கி என்னுடைய பதிலுரையை தொடங்குகின்றேன். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, கடந்த காலங்களில் நடந்தவைகளை நிகழ்காலத்தில் பாடமாக்கி கொண்டால் எதிர்காலத்தில் எச்சரிக்கையாக இருக்க முடியும் என்றார் முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்கள். காலத்திற்கேற்ற நடைமுறைகளை உருவாக்குவது மிக அவசியம் என்பதால் சென்னை பெருநகர வளர்ச்சி குழுமத்தில் அனைத்து பணிகளும் இன்று கணினிமயமாக்கப்பட்டுள்ளன. இதனால் இணைய வழி மூலம் எளிதாக விண்ணப்பிக்கின்ற வசதியை மக்களுக்கு வழங்கி அன்றாட நடைமுறைகளில் விரைவான சேவைகளையும் வெளிப்படை தன்மைகளையும் உறுதிப்படுத்தி உள்ளோம்.
இணைய வழி திட்டம் அனுமதி, அதுவே நம் வளர்ச்சிக்கு கிடைத்த வெகுமதி என்பதற்கேற்ப மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் வழிகாட்டுதலின்படி முற்றிலுமாக இணைய வழி திட்ட அனுமதி வழங்கப்பட்டு வருவதால் விண்ணப்பங்களின் எண்ணிக்கை இன்றைக்கு அதிகரித்துள்ளன, திட்ட அனுமதிகளும் அதிகரித்துள்ளன. குறிப்பாக உயரமான கட்டிடங்களுக்கு அனுமதி என்பது 2020ஆம் ஆண்டு 90 விண்ணப்பங்கள் பெறப்பட்டன. அதில் 48 விண்ணப்பங்களுக்கு திட்ட அனுமதி கிடைத்தன. ஆனால் 2023ஆம் ஆண்டு 135 விண்ணப்பங்கள் பெறப்பட்டு 105 திட்டங்களுக்கு அனுமதி வழங்கி இருக்கின்றோம். மேலும் இந்த ஆண்டு மனை பிரிவுகளுக்கும் திட்ட அனுமதி வழங்கும் கணினியம் ஆக்கப்பட்டுள்ளது. இதன் மூலம் அதிக அளவில் விண்ணப்பங்கள் வரவேற்கப்பட்டு திட்ட அனுமதியும் வழங்கப்பட்டு வருகிறது. கணினிமயமாக்கம் என்பது எங்கள் செயலில் புதுவேகத்தையும் செய்து முடிப்பதில் உத்வேகத்தையும் தந்து கொண்டிருக்கின்றார் எங்கள் முதல்வர். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, வடசென்னை வளர்ச்சி திட்டம் சென்னையின் சரிபாதியாக இன்றைக்கு வடசென்னை பகுதி பொருளாதாரத்தில் பின்தங்கிய பகுதியாக உள்ளது. தொழிற்சாலைகளும் தொழிற்சாலையை சார்ந்த தொழிலாளர்களும் உடல் உழைப்பாளர்களும் நிறைந்த பகுதி வடசென்னை பகுதி. மழை என்றால் நிறைவது, வெயில் என்றால் காய்ந்து, குளிர் என்றால் நடுங்கி வாழ்க்கையை நகர்த்துகின்ற அடித்தட்டு மக்கள் நிறைந்த பகுதி எங்கள் வடசென்னை பகுதி. நாம் எல்லாம் சாலைகளை பயணத்திற்காக பயன்படுத்திக் கொண்டிருக்கின்றோம். ஆனால் வடசென்னை பகுதிவாசிகளோ சாலையையே தங்கள் வாழ்வாதாரமாக பயன்படுத்திக் கொண்டிருக்கின்றார்கள். ஏழையின் சிரிப்பில் இறைவனை காண்போம் என்றார் பேரறிஞர் அண்ணா. அந்த சொல்லுக்கேற்ப இன்றைக்கு நாளும் உழைப்பவர் நம் முதல்வர் என்பதை நிரூபிக்கின்ற வகையில் வடசென்னை மக்களின் வாழ்வாதாரம் மேம்பட நம் மாண்புமிகு மனிதநேய முதல்வர் வாடிய பயிரை கண்டபோதெல்லாம் வாடினேன் என்றாரே வள்ளலார். அந்த வள்ளலார் நகரிலே கடந்த 14/3/2024 அன்று வடசென்னையின் வளர்ச்சிக்காக 11 துறைகளை ஒருங்கிணைத்து 219 திட்டங்களை 4181 கோடி ரூபாய் செலவில் வடசென்னையை வாடா சென்னையாக்க இன்றைக்கு தமிழக முதல்வர் அவர்கள் திட்டமிட்டிருக்கின்றார். மாண்புமிகு தமிழக முதல்வர் அவருடைய அன்பான உத்தரவின் பேரில் இதில் 4181 கோடியில் சென்னை பெருநகர வளர்ச்சி குழுமம் 1524 கோடியை தன் பங்களிப்பாக அளித்திருக்கின்றது. வளர்ச்சி என்பது வசதியானவர்களுக்கு வாய்ப்பு தருவதல்ல, வளர்ச்சி என்பது வசதியானவர்களுக்கு வாய்ப்பு தருவதல்ல, வாய்ப்பு கிடைக்காதவர்களுக்கும் வசதி தருவது என்பதே எங்கள் திராவிட ஆட்சியின் சமூக புரட்சி. மாண்புமிகு முதல்வரின் கருணை உள்ளத்தால் இனி வடசென்னை தென் சென்னை மத்திய சென்னை போல் வளம் பெறும். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, பேருந்து முனையங்கள் நகரம், மாநகரம், கிராமங்கள் என அனைத்து தரப்பு மக்களையும் அன்றாட வாழ்க்கையில் அவசிய தேவையாகின்றது பேருந்துகள். அந்த பேருந்து வாகனங்கள் நகர்ந்தால்தான் மக்களின் வாழ்க்கையும் நகரும். அந்த வகையிலே மாண்புமிகு முதல்வர் அவர்கள் சென்னையில் 4 திசைகளிலும் புதிய பேருந்து முனையங்களை உருவாக்கி மக்களின் சிரமங்களை வெகுவாக குறைக்க அனைத்து நடவடிக்கைகளையும் மேற்கொண்டு வருகின்றார். சமீபத்திய சாதனையாக இது பேருந்து நிலையமா அல்லது விமான நிலையமா என்று வியந்து பார்க்கின்ற வகையில் கிளாம்பாக்கத்தில் அதிநவீன வசதிகளுடன் சுமார் ரூபாய் 400 கோடி செலவில் கட்டப்பட்ட கலைஞர் நூற்றாண்டு பேருந்து முனையத்தை 30/12/2023ஆம் ஆண்டு மக்கள் பயன்பாட்டிற்கு திறந்து வைத்தவர் எங்கள் பெருமைமிகு முதல்வர் என்பதை பெருமையோடு கூறிக்கொள்ளுகிறேன். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, வியப்பை போல் சிலர் அண்ணாந்து பார்த்தார்கள். ஒரு சிலர் விமர்சனங்களை முன்வைத்தார்கள். நேரம் ஆகிறது என்றார்கள், காலமாகிறது என்றார்கள். ஆனால் அத்தனை விமர்சனங்களையும் எதிர்கொண்டு சிறு சிறு குறைகள் யாவையும் பூர்த்தி செய்து போக்குவரத்து துறை அமைச்சரையும் எங்களோடு இணைத்துக் கொண்டு அனைவரும் மனதார பாராட்டுகின்ற வகையில் பேருந்து முனையத்தை பயன்பாட்டிற்கு கொண்டு வந்தவர் எங்கள் முதல்வர் என்பதை இங்கே பதிவு செய்கிறேன். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, கடந்த ஆட்சி காலத்தில் இப்பேருந்து முனைய பணிகள் சரியாக திட்டமிடப்படாததால் மாண்புமிகு தமிழக முதல்வர் பொறுப்பேற்ற பிறகு
கூடுதலாக 210 கோடி ரூபாயை ஒதுக்கீடு செய்து பேருந்து பயணம் இனிய பயணமாகாவதற்கு பல்வேறு திட்டங்களை வகுத்து தந்து அந்த பணிகளும் இன்றைக்கு நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. எங்கள் முதல்வரை பொறுத்தளவில் எங்கள் முதல்வர் முடியாது என்று முற்றுப்புள்ளி வைப்பவர் அல்ல, முடியாததை முடித்து காட்டி வெற்றி புள்ளி பெறுபவர் தான் எங்கள் முதல்வர். இந்த 3 ஆண்டு ஆட்சிகளே அதற்கு சான்று. மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, பேருந்து நிலையங்கள் கூத்தம்பாக்கத்தோடு நின்றுவிடாமல் அருகிலே இருக்கின்ற கூத்தம்பாக்கத்தில் சுமார் 400 கோடி செலவில் 25 ஏக்கர் நிலப்பரப்பில் ஒரு பேருந்து நிலையத்தை உருவாக்கி கொண்டிருக்கின்றோம். மாண்புமிகு தமிழக முதல்வருடைய பிறந்தநாளான மார்ச் மாதத்திலே அந்த பேருந்து நிலையத்தை மக்கள் பயன்பாட்டிற்கு கொண்டு வருவோம் என்ற உறுதியை இந்த பேரவையிலே அறிவிக்கின்றோம். அதோடு நின்று விடாமல் செங்கல்பட்டிலே ஒரு பேருந்து நிலையம் 97 கோடி ரூபாய் மதிப்பில், மாமல்லபுரத்திலே ஒரு பேருந்து நிலையம் 80 கோடி ரூபாய் மதிப்பில், முடிச்சூரிலே ஆமணி பேருந்து நிலையம் 27 கோடியே 90 லட்சம் ரூபாய் செலவில் இம்முனையங்கள் பயணிகளுக்கு எளிதாக்குகின்றன, பயணங்களும் இனிதாகின்றன. இதனால் நிகழ்கால நெரிசல் மறையும், வருங்கால நெரிசல் குறையும். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, எங்கள் முதல்வரின் ஆட்சி காகிதத்தில் மட்டுமல்ல சாதிக்கின்ற ஆட்சி. எங்கள் முதல்வரின் ஆட்சி காரியத்திலும் சாதிக்கின்ற ஆட்சி என்பதற்கு சென்னை பெருநகர வளர்ச்சி குழுமமே இன்றைக்கு சாட்சி. மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் வெள்ளம் ஏற்பட்ட போது ஆறுதலும் நிதியும் தர மறுத்தவர்கள். தமிழகத்திலே வெள்ளம் ஏற்பட்ட போது, குறிப்பாக சென்னையிலே வெள்ளம் ஏற்பட்ட போது ஆறுதலையும் நிதியையும் தர மறுத்தவர்கள் தேர்தல் ஆதாயம் தேடி தமிழ்நாட்டை சுற்றி சுற்றி வந்தது போதும் மக்களின் கோப வெள்ளத்தில் அடித்து செல்லப்பட்டார்கள் என்பதுதான் உண்மை. ஆனால் எங்கள் முதல்வரை மக்கள் அன்பு மழையிலே நனைய வைத்ததின் விளைவுதான் தமிழ்நாட்டில் 40க்கும் 40. மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, எங்கள் தலைவர் சென்னையில் ரோட் ஷோ நடத்துகிறவர் அல்ல, எங்கள் தலைவர் சென்னையில் ரோட் ஷோ நடத்துகிறவர் அல்ல, மாநகர சென்னையின் மாபெரும் வளர்ச்சிக்கு வித்திடும் தலைவர். மாண்புமிகு முதல்வர் அவருடைய வழிகாட்டுதலின்படி சென்னை மாநகரத்தில் 26 சட்டமன்ற உறுப்பினர் கோரிக்கையை ஏற்று கடந்த ஆண்டு 50 அறிவிப்புகளை வெளியிட்டிருந்தோம். இதுவரையில் சென்னை பெருநகர வளர்ச்சி குழுமத்தில் இந்த 3 ஆண்டு கால ஆட்சியில் 69 அறிவிப்புகளை வெளியிட்டிருக்கின்றோம். அதில் 14 அறிவிப்புகள் மக்கள் பயன்பாட்டிற்கு ஒப்படைக்கப்பட்டிருக்கின்றது. மீத அறிவிப்புகளையும் விரைந்து முன்னேற்றம் அடைய செய்து கொண்டிருக்கின்றோம். ஆனால் 2011ஆம் ஆண்டிலிருந்து 2020ஆம் ஆண்டு வரையில் கடந்த ஆட்சியில் அறிவிக்கப்பட்ட அறிவிப்புகள் ஒட்டுமொத்தமாக 67 அறிவிப்புகள். ஆனால் இந்த ஆண்டு தற்போது இந்த கூட்டத்தொடரில் அறிவிக்கப்படுகின்ற அறிவிப்புகளையும் சேர்த்தால் 46 அறிவிப்புகளோடு இணைத்து 96 அறிவிப்புகளை இந்த ஆட்சி பொறுப்பேற்ற பிறகு மாண்புமிகு தமிழக முதல்வர் உத்தரவோடு அறிவித்திருக்கின்றோம். இந்த அனைத்து திட்டப்பணிகளையும் இன்னும் 2025ஆம் ஆண்டு நிறைவுக்குள் முழுமையை நோக்கி முன்னேறி கொண்டிருக்கின்றன என்பதை மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கிறோம். மாண்புமிகு முதல்வரின் வழிகாட்டுதலோடு சென்னை பெருநகரத்தின் அசுர வளர்ச்சியிலும் அசராமல் பணியாற்றி வரும் சென்னை பெருநகர வளர்ச்சி குழுமம் சார்பில் இந்த ஆண்டு 360 கோடி மதிப்பீட்டில் மொத்தம் 46 அறிவிப்புகளை இந்த மன்றத்தில் அறிவிக்கின்றேன். நேரமின்மை காரணமாக 11 அறிவிப்புகளை மட்டும் இங்கு வாசிக்கின்றேன். சென்னை பெருநகர் பகுதியில் 10 பொது நூலகங்கள் மின்வழி கற்றல் மையங்களாக ரூபாய் 20 கோடி செலவில் மேம்படுத்தப்படும். சென்னை பெருநகர் பகுதியில் கைவண்ண சதுக்கம் ரூபாய் 40 கோடி மதிப்பீட்டில் அமைக்கப்படும். அறிவிப்பு 3, மெரினா கலங்கரை விளக்கம் முதல் தீவுத்திடல் வரை மெரினா பாரம்பரிய வழித்தடம் ரூபாய் 10 கோடி மதிப்பீட்டில் செயல்படுத்தப்படும். 4, கோயம்பேடு மெத்த அங்காடி வளாகத்தில் குளிரூட்டப்பட்ட சேமிப்பு கிடங்கு மழைநீர் வடிகால் கால்வாய் பணிகள் சீரமைத்தலுக்கு ரூபாய் 32 கோடி செலவிடப்படும். சென்னை பெருநகர் பகுதியில் 3 படிப்பு மற்றும் பகிர்ந்த பணியிட மையங்கள்
ரூபாய் 30 கோடி மதிப்பீட்டில் அமைக்கப்படும். சென்னை பெருநகர் பகுதியில் அமைந்துள்ள சேத்துப்பட்டு பசுமை பூங்கா ரூபாய் 10 கோடி மதிப்பீட்டில் மேம்படுத்தப்படும். சென்னை பெருநகர் பகுதியில் அமைந்துள்ள 10 சுரங்கப்பாதைகள் ரூபாய் 8 கோடி மதிப்பீட்டில் மேம்படுத்தப்படும். அறிவிப்பு எண் 8. சென்னை பெருநகர் பகுதியில் அமைந்துள்ள முக்கிய போக்குவரத்து சிக்னல்கள் சூரிய சக்தியில் இயங்கும் வகையில் சாலை சந்திப்புகள் மக்கள் பயன்பாட்டுக்காக ரூபாய் 5 கோடி மதிப்பீட்டில் மேம்படுத்தப்படும். அறிவிப்பு எண் 9. சென்னை பெருநகர் பகுதியில் 11 சமுதாய கூடங்கள் ரூபாய் 77 கோடி மதிப்பீட்டில் அமைக்கப்படும். அறிவிப்பு எண் 10. சென்னை பெருநகர் பகுதியில் 6 பேருந்து நிலையங்கள் ரூபாய் 60 கோடி மதிப்பீட்டில் தரம் உயர்த்தப்படும். அறிவிப்பு எண் 11. போரூர் மற்றும் பெருங்குடி ஏரிகள் உட்பட 5 நீர்நிலை ஏரிகள் ரூபாய் 33 கோடி செலவில் மேம்படுத்தப்படும். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, எங்கள் முதல்வர் அன்று மாநகர தந்தையாக இருந்து சிங்கார சென்னையை உருவாக்கினார். இன்று மாநில தந்தையாக இருந்து பிரம்மாண்ட சென்னையை உருவாக்கி கொண்டிருக்கின்றார். இதிகாசத்தில் புது நகரங்களை நிர்மாணித்தான் மயன். விஜயநகரம் என்னும் வெற்றி நகரத்தை நிர்மாணித்தார்கள் அரிகரர், புக்கர். தொன்மை சிறப்பு மிக்க சென்னை மாநகரத்தை தொலைநோக்கு சிந்தனையோடு நிற்கின்றார் நம் முதல்வர். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, எங்கள் முதல்வர் திட்டங்களை திறம்பட தீட்டுகிறவர், அதில் நுட்பங்களை கொண்டு வந்து காட்டுபவர், எதையும் பொதுநலத்தோடு பார்ப்பது, எப்போதும் உழைத்து சேர்ப்பது, எந்த ஒரு தியாகத்தையும் ஏற்பது என்பதால் தானே தமிழகத்தில் கிடைத்தது 40க்கு 40. மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, ஒரு தக்கை தான் மட்டும் கரையேறும், ஒரு பறவை தான் மட்டும் உச்சிக்கு செல்லும். அவ்வாறு அல்லாமல் எங்கள் மாண்புமிகு தமிழக முதல்வர் தன்னோடு வந்தவர்களையும் கரை சேர்க்கும் தோணி, சகலரையும் சேர்த்து உயர்த்தும் சமத்துவ ஞானி. நேற்றின் பெருமை கலைஞர், நமக்கு உரமாக வாய்த்தது இன்றின் பெருமை மாண்புமிகு முதல்வர், தரமாக வாய்த்தது. நாளையின் பெருமை நம் சின்னவர், நமக்கு வரமாக வாய்த்தது. மாண்புமிகு பேரவைத் தலைவரே, காய்ந்து கிடக்கிற நிலத்தில் பாய்ந்து வருகிற நதி, திசையெல்லாம் ஒளி வீசும் திராவிடத்தின் மதி, ஓய்ந்து போகாமல் உலக்க சொல்லுகின்ற சுதி, அவர்தான் ஓய்வே அறியாத எங்கள் உதயநிதி. இவர்களின் லட்சியங்களுக்கு வடிவம் கொடுக்கவும், எண்ணங்களுக்கு வண்ணம் கொடுக்கவும் அல்லும் பகலும் அயராது உழைப்போம். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, இந்த மானிய கோரிக்கை தயாரிப்பதற்கு எனக்கு உதவியாக இருந்த தலைமைச் செயலாளர் சிவதாஸ் மீனா அவர்களுக்கும், மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களின் கூடுதல் தலைமைச் செயலாளர் 1 முருகானந்தம் அவர்களுக்கும், நிதித்துறை முதன்மை செயலாளர் உதயச்சந்திரன் அவர்களுக்கும், இத்துறையின் முதன்மை செயலாளர் காகர்லா உஷா அவர்களுக்கும், மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களின் செயலாளர்கள் மருத்துவர் உமாநாத் அவர்களுக்கும், முனைவர் MS சண்முகம் அவர்களுக்கும், திருமதி அனுஜார்ஜ் அவர்களுக்கும், CMDA உறுப்பினர் செயலாளர் அன்சுல் மிஸ்ரா அவர்களுக்கும், முதன்மை செயலாளர் செயல் அலுவலர் காயத்ரி கிருஷ்ணன் அவர்களுக்கும், மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களின் நேர்முக உதவியாளர் தினேஷ் அவர்களுக்கும் மற்றும் சென்னை பெருநகர் வளர்ச்சி குழும அலுவலர்கள் அனைவருக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, இந்த மானிய கோரிக்கையின் மீது 9 பேர் வெட்டு தீர்மானங்களை ஒரே பொருள் குறித்து தந்திருக்கின்றார்கள். அது என்னவென்றால் ஒரு விசித்திரமான வியப்பு. அவர்கள் ஆட்சி காலத்தில் தான் 2013ஆம் ஆண்டு கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்திற்கு திட்டமிட்டார்கள். தற்போது அவர்களால் முடியாததை மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்கள் நினைத்ததை முடிக்கின்ற ஆற்றல் பெற்ற நம்முடைய முதல்வர் அவர்கள் கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்தை முடித்து காட்டியிருக்கின்றார். அந்த 9 பேர்களில் வெட்டு தீர்மானங்களில் 6 பேர் அதிமுக சார்ந்த உறுப்பினர்கள் தந்திருக்கின்றார்கள். வெட்டு தீர்மானத்தின் பொருள், அந்த கிளாம்பாக்கத்திலே செயல்படுகின்ற பேருந்து நிலையத்தை நம்முடைய கோயம்பேட்டிலே செயல்படுத்த வேண்டும் என்று வெட்டு தீர்மானத்தை தந்திருக்கின்றார்கள். ஆகவே கிளாம்பாக்கத்தில் செயல்படுகின்ற பேருந்து நிலையத்தில் தற்போது 2000க்கும் மேற்பட்ட பேருந்துகள் தினந்தோறும் பயன்பாட்டில் இருக்கின்றன. சாதாரண நாட்களில்
50,000 மக்கள் பேருந்தில் பயணம் மேற்கொள்ளுகிறார்கள். சனிக்கிழமை மற்றும் ஞாயிற்றுக்கிழமை விடுமுறை நாட்களில் 75,000 பேர் பேருந்தில் பயணம் மேற்கொள்ளுகிறார்கள். சிறப்பு நாட்களில் 1,00,000க்கும் மேற்பட்டவர்கள் பேருந்தில் பயணிக்கின்றார்கள். அந்த பயணிகள் அனைவருக்கும் தேவையான வசதி பேருந்து பயணத்திற்கு இருக்கின்றது என்பதை அந்த வெட்டு தீர்மானங்கள் கொடுத்தவர்களுக்கு எடுத்துச் சொல்லி அந்த வெட்டு தீர்மானங்களை திரும்ப பெற்று மானிய கோரிக்கையை நிறைவேற்றி தருமாறு பேரவையின் தலைவர் வாயிலாக அன்போடு கேட்டு அமைகின்றேன்.